இன்று அவர் நம்மிடம் இல்லை. இதை தினம் தினமும் அந்த வெற்றிடத்தை உணர்கிறவர்கள் நானும் என் மகன் ரிஷியும். முதலாவதாக ரிஷியை காண்பித்தது ரகு அவர்கள் தான். என்னிடம் இப்படி கொண்டு வந்து ரிஷியின் முகத்தை ரகுவின் முகத்தோடு சேர்ந்துதான் நான் பார்த்தேன். அவர்களுடன் நான் வாழ்ந்தது ஒரு 7 வருடங்கள் தான். முதலாக கதாநாயகியாக நடித்தது ரகுவரன் அவர்களோடு தான். ஒரு மலையாள படத்துல இழப்புகள் நடந்திருக்கு. அந்த இழப்புகள்னால ஏற்பட்டிருக்கிற வேதனைகள் நிறைய நடந்திருக்கு. 5 வயதுல என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. பசிச்சு சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கேன். தூங்கறதுக்கு சரியான இடம் கிடைக்காம அப்படியே சுருண்டு படுத்திருக்கேன். அடுத்த மாசம் எப்படி இருக்கும், நமக்கு என்ன வருவாய் இருக்கிறது என்று தெரியாமல் என்னுடைய அப்பா பயந்ததை நானும் சேர்ந்துதான் சுமந்தேன். என்னுடைய ஒரு சின்ன வயசுல எல்லாம் நடிகை அப்படின்னாலே அது ஏதோ ஒரு செய்யக்கூடாத தொழில் மாதிரி நினைப்பாங்க. நடிகையா இந்த சினிமாவுக்குள்ள வர்றது நிறைய குடும்பங்கள்ல அது வரவேற்கவே இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குற ஒரு சலுகையினால என்ன பண்ணுவாங்கன்னா தரக்குறைவாக பேசுறது, கிழவி அப்படின்னெல்லாம் சொல்கிறது. எப்போவுமே ஒரு படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு இவங்களோட நடித்தது, இந்த ஹீரோவோட நடித்தது, இவங்களோட நடித்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நடிகர்கிட்ட எப்போவாது கேட்டிருக்கீங்களா ரோஹிணியோட நடித்தது எப்படி இருக்குது அப்படின்னு? இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Let's go holidays. Travel beyond boundaries. எல்லாருக்கும் வணக்கம். இந்த புதுமையான நிகழ்வு கலாட்டா பிங்க், இந்த நிகழ்வினுடைய முதலாவது நிகழ்வில் என்னை பேச அழைத்ததற்கு, அந்த கௌரவத்தை எனக்கு கொடுத்ததற்கு கலாட்டாவின் யாரெல்லாம் இதற்காக காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பையும் வெளிப்படுத்திக்கிறேன். இந்த இடத்துல இன்று டிசம்பர் 11 2 முக்கியமான நிகழ்வுகள். இன்று தான் ரகுவரன் அவர்களுடைய பிறந்த தினம். ஆக்சுவலாக டிசம்பர் 10th அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அவர் டிசம்பர் 11th தான் என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னவென்றால் திலீப் குமாருடைய பர்த்டே டிசம்பர் 11th. அவருடைய அபிமான நடிகர் திலீப் குமார். ரகுவரன் அவர்களுடைய நடிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சாயல், திலீப் குமார் தன்னுடைய கதாபாத்திரங்களை எப்படி அணுகுகிறாரோ அந்த ஒரு சாயல் இருக்கும். அவருடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதுனால கூட இருக்கலாம். இன்று அவர் நம்மிடம் இல்லை. இதை தினம் தினமும் அந்த வெற்றிடத்தை உணர்கிறவர்கள் நாங்கள்தான், நானும் என் மகன் ரிஷியும். அவர்களுடன் நான் வாழ்ந்தது ஒரு 7 வருடங்கள் தான். ஆனால் அதற்கு முன்னாடி முதலாக கதாநாயகியாக நடித்தது ரகுவரன் அவர்களோடு தான். ஒரு மலையாள படத்தில், கக்கா என்கிற ஒரு மலையாள படத்தில். அப்பொழுதே அவருடைய தனித்தன்மையான ஒரு நடிப்பு அணுகுதல் அப்படின்றத பார்த்து வியந்திருக்கேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து பயணித்தோம் கொஞ்சம் வருடங்கள். ரிஷியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். முதலாவதாக ரிஷியை காண்பித்தது ரகு அவர்கள் தான். என்னிடம் இப்படி கொண்டு வந்து ரிஷியின் முகத்தை ரகுவின் முகத்தோடு சேர்ந்துதான் நான் பார்த்தேன். அற்புதமான நடிகர். அவருடைய இடம் இன்னும் வெற்றிடமாகவே இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேரம் பத்தாது. இன்று இந்த மேடை நான்
என்னுடைய 5வது வயதிலிருந்து இப்பொழுது 50 ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் என்னுடைய பயணத்தை பற்றிய என்னுடைய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லலாம், பகிர்தல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 2வது சிறப்பு இன்று அப்படின்னு சொன்னது எல்லோருக்கும் தெரிந்தது தான். பாரதியாருடைய பிறந்த தினமும் இன்று தான். பாரதியினுடைய கவிதைகள், அதிலிருந்து அதை உள்வாங்காத, அதனுடைய வெளிச்சத்தை பார்க்காத எவரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவருடைய கவிதைகளை நிறைய மேடைகளில் நான் நடிச்சிருக்கேன். அதில் எனக்கு மிக பிடித்த ஒரு கவிதையை இங்கே சொல்லி இந்த தினத்தை அவரை வாழ்த்துவதாக, அவரை கொண்டாடும் விதமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நான், ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய்? ஓட்டினாயா? கொன்று விட்டாயா? விழுங்கி விட்டாயா? கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா? இருள் நினக்கு பகையா? இருள் நின் உணவுப் பொருளா? அது நின் காதலியா? இரவெல்லாம் நின்னை காணாத மயக்கத்தால் இருண்டிருந்ததா? நின்னை கண்டவுடன் நின்னொளி தானும் கொண்டு நின்னை கலந்து விட்டதா? நீங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா? முன்னும் பின்னுமாக வந்து இவ்வுலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவி விட்டிருக்கிறாளா? உங்களுக்கு மரணம் இல்லையா? நீங்கள் அமுதமா? உங்களை புகழ்கின்றேன். ஞாயிறே உன்னை புகழ்கின்றேன். இன்னொரு கவிதை, சமீபமாக ஒரு வனப்பேச்சி அப்படின்ற ஒரு நாடகத்தை மேடை ஏற்றணும். அதில் ஒரு பாட்டை இந்த கவிதையை நான் இந்த வசன கவிதையை சொல்லி நான் நடிச்சிருக்கேன். கடலினை தாவும் குரங்கும் வெங்கணலில் பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கில் வந்து சமன் செய்த குட்டை முனியும் நதியினுள்ளே மூழ்கிப் போய் அங்கு நாகர்குலத்திலோர் பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம். விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம். ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மையென்றோதி மற்றொன்று பொய்யென்னும். நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டோம். அதாவது நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் இவை அனைத்தும் பொய் என்பது நாம தெளிவுற கண்டோம் அப்படின்னு பாரதி சொல்றார். ஒரு பெண்ணுக்கு நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண் பிறக்கிறதே கஷ்டமா இருக்கு, பிறந்ததுக்கு அப்புறம் நீ இப்படி வாழ வேண்டும், இது எல்லாம் தான் உனக்கான ஒரு வரமுறைகள் அப்படின்னு. ஆக்சுவலாக வளர 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 நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அது எல்லாமே வெறும் கற்பனை, கதைகள் கட்டி உலவ விட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாமும் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லாமும் என்பது போல பெண்களுக்கும் எல்லாம் எல்லாமும் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை தாண்டி வர வேண்டி இருந்தது. முதலாவதாக 5 வயதில் என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இறப்பு அதற்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், உங்களுக்காக அதை வாசித்து காமிக்கிறேன். புகைப்படங்கள் அப்படின்றது தான் இந்த கவிதையினுடைய தலைப்பு. சம்பவத்தன்று அவள் வெண்ணிற ஆடை உடுத்தி இருந்தாள். சம்பவத்தன்று அவள் வெண்ணிற ஆடை உடுத்தி இருந்தாள். உங்களோடு பேச விட சிறந்தது ஏது எனும் கேள்வி அப்பாவுக்கு அனுப்பிவிட்டு கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் அமைதியானாள். அவளின் அந்த அமைதி இனி உங்கள் பரம்பரையில் நீளும், காத்திருங்கள். அந்த அமைதியிலும் இடையராது பேசிக்கொண்டே தான் இருப்பாள். பதில்கள் இருக்கின்றனவா யாரிடமாவது? முடிந்தால் காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் ஒவ்வொரு விளக்கமும் தன் கொண்டையில் சூடிக்கொள்வாள் பேசாமல். அந்த பூக்கள் இனி எப்பொழுதும் அமைதியாக போவதில்லை அவளைப் போல. ஒரே ஒரு விண்ணப்பம், பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கும் கட்டிக்கொள்வதற்கும் முன்பு உங்கள் தொப்புள் கொடிகளை பீத்தெடுத்து விடுங்கள் உறவுகளை. இதுதான் நான் எழுதிய ஒரு கவிதை. ரிதன்யாவுடைய
நடந்த உடனே எங்கள் அம்மாவுடைய பாதிப்பில் எழுதப்பட்ட கவிதை இது. அப்போ என்ன ஆச்சு, 5 வயசில் சென்னைக்கு வந்துட்டோம். எங்கள் அப்பா நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு முதலாக நான் நடித்தது வந்து கிருஷ்ணர் வேஷத்தில், தெலுங்கு படத்தில். அந்த கிருஷ்ணர் வேஷத்தில் நடிக்கும்போது ரொம்ப புரியலை எனக்கு. எதுக்கு அதிகாலையில் எழுப்புறாங்க, இந்த ப்ளூ கலரெல்லாம் போடுறாங்க. எனக்கு மைசூர் குளிரில் ரொம்ப தாங்க முடியாமல் இருந்தபோது தினம் எனக்கு வந்து பொய் வாக்குறுதிகள் தரப்பட்டன. நாளைக்கு சுடு தண்ணியில் உனக்கு வந்து இந்த மேக்கப் போடுறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் பொய்கள் சொல்வது, மிக அழகாக பொய்கள் சொல்வது எப்படி என்று. இத்தனை வருஷமும் நான் வந்து பொய்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், நான் இன்றைக்கி வந்து உண்மையை மட்டுமே பேசுவேன் அப்படின்னு. இத்தனை காலமாக நான் பொய்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு சொன்னது என்னென்னா, எங்கள் நடிப்பு என்பது ஒரு அற்புதமான உண்மையாக விளங்கக்கூடிய ஒரு பொய் தான். இல்லாத ஒரு கதாபாத்திரத்தை, இல்லாத ஒரு உணர்வை, இல்லாத ஒரு நிகழ்ச்சியை உங்கள் முன்பு நிகழ்த்தி காண்பிப்பது என்பது, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனாக அது ஒரு பொய் தானே. அப்போ இவ்வளோ அழகாக நான் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்கு, அவார்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக மலையாளத்தில் தான் என்னை அதிகமாக கொண்டாடினாங்க. ஒரு வருஷத்தில் நான் 16 படத்தில் நடிச்சிருக்கேன். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 படம் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அங்கே வந்து ஹீரோயின் சிஸ்டர் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் மலையாளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து மம்மூட்டி நடிக்கிற ஒரு ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தில் சின்ன கேரக்டரில் வருவார். ஆனால் அவரை மையப்படுத்தி ஒரு ஹீரோவாக நடிக்க வைப்பாங்க. அதே மாதிரி கீதா இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்க சின்ன கேரக்டர்லேயும் வருவாங்க, ஹீரோயினாகவும் நடிப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் நிறைய ஹீரோயினாக நடித்தது மலையாளத்தில் தான் என்னை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் தான் நான் வந்து நடிப்பு அப்படின்ற ஒரு அற்புதமான கலையை நான் வந்து அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு ஒரு 18-19 இயர்ஸ் வர்ற வரைக்குமே எனக்கு வந்து நடிப்பு மேலே அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ஏன்னா நடிக்க வந்தது அப்பாவுடைய ஆசைக்காக, அதன் பிறகு சில ஃபினான்ஷியல் ரீசன்ஸுக்காக அது தொடர வேண்டி இருந்தது. எனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் படிப்பு தொடர முடியாமல் போச்சு. ஸோ என்னாச்சுன்னா, ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னை கடவுளாக அவங்க வந்து நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு கட்டத்தில் வந்து நான் நிஜமாகவே கிருஷ்ணனை நம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கே போனாலும் எனக்கு ஆரத்தி எடுப்பாங்க. என்கிட்ட வந்து சின்ன கிருஷ்ணனை பார்க்குற மாதிரியே ரொம்ப அன்போட ரொம்ப மரியாதையோடு பார்ப்பாங்க, என்னை கொண்டாடினாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் நிஜமாகவே கிருஷ்ணன் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தேன். பட் ஒரு வாட்டி வந்து ஒரு தீபாவளிக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்க ஒகேனக்கல்லில். மொரட்டோடு அப்படின்ற ஒரு படம். அந்த மொரட்டோடு அப்படின்ற படம் யார் தெரியுமா டைரக்ட் பண்ணாங்க? தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளோ கொண்டாடப்பட்ட, இதுவரை இவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற திரு நாகேஷ் அவர்களுடைய டைரக்ஷன் அந்த மொரட்டோடு அப்படின்ற படம். அவர் தமிழில் கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணலை, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அது தெலுங்கு. அதனுடைய ஹீரோ நான் தான். எனக்கு வந்து 7 வயசோ 8 வயசோ இருக்கும். ஹீரோ அந்த மெயின் கேரக்டர் வந்து நான் தான். ஸோ அந்த ஷூட்டிங்க்கு வந்து அந்த தீபாவளிக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வீட்டில் இருக்கணும், தீபாவளி வீட்டில் கொண்டாடணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட எல்லாம் வந்து புது துணி போட்டுக்கணும் அப்படின்ற இதனால நான் என்ன நினச்சேன்னா, அப்படியே வானத்தை பார்த்து எனக்கு வந்து அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆக்கிடு அப்படின்னெல்லாம் நான் ஆணையிட்டேன். ஆனால் எதுவுமே கேன்சல் ஆகலை. நாங்கள் ஷூட்டிங்க்கு போக வேண்டி வந்தது. அப்போ தான் எனக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை உடஞ்சி போன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். நான் கடவுள் இல்லைன்னு எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயமும் அன்றைக்கி தான். ஸோ அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது நாகேஷ் சார் கூட ஒர்க் பண்ணதுனால தான் கிளிசரின் இல்லாமல் எப்படி அழறது அப்படின்னு அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். யாரெல்லாமோ வந்துட்டு ஒரு கிளிசரின் எல்லாம் கொடுப்பாங்க. அவர் என்ன சொல்லுவார், போங்கடா எல்லாரும் இங்கேருந்து போங்க, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே
கண்ணில் கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்ணில் தண்ணி வரும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஏன் கண்லேயும் தண்ணி வந்துடும். உடனே அப்படி போயிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து அது வரைக்கும் கற்றுக்கிட்ட வசனம் எல்லாம் அந்த கண்ணீரோட அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நான் நடித்து காமிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வந்து ஒரு அந்த கணத்தில் நாம் அந்த கணத்துக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே மாறுகிற ஒரு வேற ஒரு இடத்துக்குள்ளே போகிற அந்த டைமை ஒரு ஆர்டிஸ்டாக எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு 7 வயசில் நாகேஷ் சார் கற்றுக் கொடுத்தாரு. இந்த மாதிரி சொல்லப்போனால் வந்து நிறைய நமக்கு வந்து பிம்பங்கள் அதிகமாக நம்மளை சுற்றி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட், யூஆர் த பவர்ஃபுல் அப்படின்னெல்லாம் தோண வச்சுருவாங்க. பிகாஸ் நிறைய புகழ் வருதில்ல, அந்த புகழ் வரும்போது எல்லாரும் நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படின்ற போது மற்றவங்களை எல்லாரையும் விட நான் என்னமோ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்படியே நொறுங்கி போன நிறைய கணங்களும் இருக்குது. சமீபமாக ஒன்று நடந்தது சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பாதையை திரும்பி நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தேன், ஒரு ஃபோன் வந்தது. திடீர்னு ஃபோன் வந்த உடனே இப்படி எடுத்துகிட்டு நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்போது வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து இப்படி காமிச்சார். எப்போவுமே வந்து நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் அன்போடு கை காமிப்பாங்க, அதே மாதிரி அவர் அன்போடு என்னை பார்த்துட்டு கை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி கை காமிச்சிட்டு சந்தோஷமாக கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் அடுத்த சிக்னலில் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து அப்படியே என்னை வழி மறைச்சார். இதுக்குள்ளே அந்த எனக்கு கை காமிச்ச அந்த டிராஃபிக் போலீஸ் என் பின்னாடியே பைக்கில் வந்துட்டு, என்ன மேடம் நான் நிறுத்த சொன்னேன், நீங்கள் நிறுத்தாமல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். சார் நீங்கள் எனக்கு ஹலோ சொன்னீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா. இல்லைங்க மேடம் நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுனீங்க அப்படின்னு. அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சது நான் ரோஹிணி அப்படின்னு. நீங்களா மேடம், நீங்கள் எப்படி பண்ணலாமா அப்படின்னாரு. சார் ஆக்சுவலாக வந்து பண்ணக்கூடாது, தப்பு தான், ஆனால் வந்து நான் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கூட பண்ணக்கூடாது மேடம் அப்படின்னா. சரிங்க சார் அப்படின்னா. பட் அந்த இடத்துல என்ன புரிஞ்சதுன்னா, எப்போவும் எல்லாரும் நம்மளை கண்டு கொள்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலையை நமக்கு ஏதோ ஒரு அப்படி நம்ப வச்சுருவாங்க நம்ம ஆர்டிஸ்ட்டை. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளில் தான் எனக்கு வந்து உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய வரலாம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் என்னவாக மாறுகிறோம் என்பதில் தான் இருக்குது நம்மளுடைய ரியல் கேரக்டர் அப்படின்றது. சரி, நடிப்பு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இந்த நடிப்பு எனக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, ஒரு குழந்தையா, தாயை இழந்த குழந்தையா நான் இங்கே வந்தேன், படிப்பு தொடர முடியல, ஆனால் எனக்கு வந்து இந்த நடிப்பு என்னை அப்படியே கையில் பிடிச்சிட்டு என்னை கூடவே இன்றைய வரைக்கும் கை கோர்த்துக்கிட்டு என்னோடு பயணித்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஒரு தோழியாக இந்த நடிப்பை நான் பார்க்குறேன். இந்த தோழி வந்து எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து, நீ அந்த நொடியில் உன்னை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுது உனக்குள்ள ஒரு சஞ்சாரம் நடக்குது. இப்போது பாடகர்களெல்லாம் வந்து பாடகியெல்லாம் பாடும்போது எல்லா கீர்த்தனையும் பாடப்பட்ட கீர்த்தனைகள் தான், ஆனால் திரும்ப அதுவே எதற்காக பாடுகிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம்னா, இவர்களுடைய இமேஜினேஷன் அந்த மொமெண்ட்ல. இதுக்கு முன்னாடி இந்த கீர்த்தனையை முதல்ல பாடியிருப்பாங்க, ஆனால் திரும்பவும் அந்த கீர்த்தனையை அவங்க எப்படி பாடுறாங்கன்னு அவங்களுக்கே கூட தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அன்றைய பொழுதில், அன்றைய மெச்சூரிட்டியில், அன்றைய ஒரு அனுபவத்தில், அன்றைய ஒரு பரத்தலில் நிகழக்கூடிய ஒரு சஞ்சாரம், அதைத்தான் சஞ்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த சஞ்சாரத்தை அவர்களே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்து அங்கே அந்த பாடவே தொடங்குவாங்க. அதுபோல தான் நடிப்போம். நாங்கள் எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும், ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். யூ ஜஸ்ட் கெனாட் பிகம் ஒரு பாப்பம்மா. யூ ஜஸ்ட் கெனாட் பிகம் ஒன் இந்திராணி இன் விட்னஸ் படத்தில், இல்லை வந்து தண்டட்டியில் வர்ற பொண்ணு தாய் அப்படி திடீர்னு வந்துட முடியாது. ஏன்னா அவளுக்குள்ளே இருக்கிற காதலைத்தான் திரும்பி அவள் வந்து மீட் பண்ணுறா. அப்படின்ற போது ஒவ்வொரு முறையும் நாம் அதுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. ஆனால் அந்த டைரக்டர் இல்லை எழுத்தாளர் எழுதியிருக்கிற அந்த டிசைனுக்குள்ள நாம் ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். இது யாருமே கொடுக்க முடியாத ஒரு குவாலிட்டியை கொடுக்குறோம். அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவங்க காஸ்ட் பண்ணும்போது இவங்க இந்த கேரக்டர் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா இதை கரெக்டாக அவங்களால கையாள முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எனக்கு மலையாள சினிமா கற்றுக் கொடுத்தது. மலையாள சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் கோபி, திலகன் சார், நெடுமுடி வேணு, கேபிஎஸ்சி லலிதா, இந்த மாதிரியான மகத்தான நடிகர்கள் எல்லாருமே தியேட்டர்லேருந்து வந்ததுனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அவங்களுக்கு சாத்தியமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் மேடையில் அரங்கத்தில் நடிக்கிறது, தியேட்டருக்குள்ளே போகிறது அப்படின்ற ஒரு முயற்சியை நான் எடுத்தது. ஆனால் அது எனக்கு கைகூடி வந்தது ரொம்ப லேட்டாக தான். எப்போனா நான் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடிக்க வந்ததன் பிறகு மட்டும்தான் எனக்கு அது கைகூடி வந்தது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு ஆக்டர், ஸ்டேஜில் ட்ரெயின்டு ஆக்டர்னுடைய நடிப்புக்கும் ஃப்ரெஷ்ஷாக நடிக்கிற நடிகருடைய நடிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆன் த ஜாப், லேர்னிங் ஆன் த ஜாப் அப்படின்றது தான் சாதாரணமாக வர்ற நடிகர்களுக்கு தெரிகிற விஷயம். பட் இது அப்படி கிடையாது. இதில் ஒரு நடிகர்னுடைய இருப்பு, அந்த கதாபாத்திரத்தினுடைய இருப்பு என்ன அப்படின்றது கண்டுகொள்வது தான் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய ஹோம்ஒர்க். ஸோ இதில் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நான் ரகுவரன் அவர்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் ஒரு கதாபாத்திரத்துக்கு தயார் பண்ணும்போது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த கதாபாத்திரத்தினுடைய அது என்ன விஷயத்தினால இயங்குகிறது, எது இயக்குகிறது அந்த கதாபாத்திரத்தை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாலே கூட நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று நம்மளை இயக்கும். ஒன்று ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இயக்கும். அதன் பிறகு யாரையாவது காதலிச்சோம்னா அவங்க நம்மளோட இருக்கணும் அப்படின்ற அந்த காதல் நம்மளை இயக்கும். அதன் பிறகு எதையாவது பெருசாக ஒன்று பிளான் பண்ணோம் அப்படின்னா அதை இயக்குறது ஒரு விஷயமா இருக்கும். இல்லை இதுக்கு நடுவில் நமக்கு நிறைய பின்னடைவுகள் நடக்கும். அந்த பின்னடைவுகள் எப்படி வருதுன்னா, சில பேருடைய துரோகத்தினால வருது, சில பேருடைய நம்மளுடைய அச்சத்தினால நடக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு எமோஷன் இயக்கிக்கிட்டே இருக்குது என்பதை கண்டுபிடிப்பது தான் ஒரு நடிகருடைய முதன்மையான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த கதாபாத்திரம் இந்த ஸ்டேஜில் தான் இந்த கதைக்குள்ளே இயங்குது இல்லையா. அந்த கதாபாத்திரத்தை அந்த ஸ்டேஜில், இப்போ நான் ஒரு 50 வயசில் நான் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்கிறேன்னா அந்த காலகட்டத்தில் இந்த கதைக்குள்ளே இந்த கதாபாத்திரத்தை இயக்குவது எது, அவளுடைய சோகமா, அவளுடைய மகிழ்ச்சியா, எதிர்பார்ப்பா அல்லது எது என்பது தான். ஸோ அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் நாம் அங்கே போய் நம்மளுடைய நடிப்புக்கான எல்லா விஷயமும் கண்டுபிடிச்ச மாதிரி தான், அந்த கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆன மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் ஒன் கிரேட் திங் ஐ ரியலி லவ் அண்ட் டூயிங் இட். ஸோ நடிப்பு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, நடிப்பு நானாக தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, ஆஸ் அ பர்சன் எனக்குள்ள ஒரு growth என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். அது என்ன சுற்றி இருக்கிற இந்த சமூகத்தை பார்க்கும்போது, இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன பார்க்க வச்சது நாடகம், தியேட்டர் தான். நான் எப்போ நல்ல நடிகையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாடகத்துக்கு போனேன். நாடகத்தில் போன போது இந்த உலகத்தை எல்லா கதவுகளை திறந்து இந்த நாடகம் என்னை பார்க்க வைத்தது, மனிதர்களை பார்க்க வைத்தது, அவர்களுடைய இழிவுபடுதலை பார்க்க வைத்தது, அவர்களுடைய வேதனைகளை பார்க்க வைத்தது, அவர்களுடைய வலிகளை பார்க்க வைத்தது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது
ஆஸ் அ பர்சன் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேனோ தட் இஸ் பிகம் மை பர்சனாலிட்டி. ஸோ இதில் வந்து 2 விஷயமும் இருக்குது. நாம் செய்கிற ப்ரொஃபஷன் தான் நாம் கிடையாது. ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். அவர் ஐடி ப்ரொஃபஷனலாகவே வந்து மற்ற நேரத்துலையுமே வாழ்ந்துட்டுருக்காரா? கிடையாது. அவருக்குன்னு அவருக்கோ அவளுக்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர், பர்சனாலிட்டி எதனால் டெவலப் ஆகுது அப்படின்னா சுற்றுச்சூழல் தான், தன்னை சுற்றி இருக்கிற சுற்றம் தான் வந்து அந்த பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுது. அதற்கான தேடுதல் அவங்கக்கிட்ட இருக்கணும். தேடுதல் இருக்கிறவங்க கிட்ட தான் அவங்க அதனால் பண்ண முடியும். பட் அந்த தேடுதல் நல்ல விதத்தில் வந்து எனக்கு அமைச்சு கொடுத்தது தியேட்டர். ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாரோடையும் பேச பழக ஆரம்பித்த போது என்னுடைய இந்த ஒரு இந்த வெளிச்சம் எனக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்லை, நீ முன்னாடி நடந்துக்கிட்டே போ, செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, உன் வேலையை மட்டும் நீ பண்ணிக்கிட்டே இரு, என்றும் அது உன் துணை நிற்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பட் அதோடு சேர்ந்து என்னுடைய பர்சனாலிட்டி, எனக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன் வந்து வேறு என்னமோ விஷயங்களை தேடி போகுது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுது. அப்போ தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் கண்டு கொண்டேன். அது ஜெய் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஒரு வாசகம். உன்னை வந்து ஒரு இமேஜ் அப்படின்ற சட்டகத்துக்குள்ளே தான் இந்த உலகமே, உன்னுடைய பெற்றோர்களும் உன்னுடைய உன்மேல அன்பு கொண்டவர்களும் அந்த சட்டகத்துக்குள்ளே உன்னை வந்து பொருத்தி பார்த்து நீ இதுதான் என்று சொல்லி வளர்த்துட்ருப்பாங்க. அதை நீ நம்ப ஆரம்பிச்சிடுவ. அது நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ என்னதுக்காக நினைக்கிறேன்னா, இதில் நான் இப்படி ஆகவே இல்லையே, ஏன்னா நமக்கு ஒரு இமேஜ், ஒரு சட்டகம் வந்து ரெடியாக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் பொருந்துகிற தன்மையில் வந்து பொருந்துறேனா இல்லையா அப்படின்றதுலையே வந்து ரொம்ப ஒரு டென்ஷனில் இருப்பேன். உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாம் காரணம் நீ அந்த சட்டகத்துக்குள்ளே பொருந்தி போகணும் அப்படின்ற ஒரு காரணம்தான் அப்படின்னு. அந்த சட்டகம் எனக்கு என்னவாக தரப்பட்டது? எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்குது, ஆர்டிஸ்ட்டுக்குன்னு மட்டும் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கிறவங்களோ நீங்கள் இதுவாக ஆகணும், நீ இதுதான் அப்படின்னு ஒரு இமேஜை உங்களுக்கு வந்து அப்படியே ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஃபீட் பண்ணப்பட்ட இமேஜ் என்ன அப்படின்னா, நீ ஆர் அன் ஆக்டர், நீ ஒரு பெண் ஆக்டர் அப்படின்ற போது இப்படிப்பட்ட ஆக்டர், ஒரு ஃபீமேல் ஆக்டர், இந்த ஃபீமேல் ஆக்டர் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு ஃபீமேலாக நீ இப்படித்தான் வாழ வேண்டும், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்கள் சொல்வதைப் போல நீ நடந்து கொள்ள வேண்டும், அல்லது நீ இப்படித்தான் உடுத்த வேண்டும், கல்யாணமானா இப்படியெல்லாம் தான் இருக்கணும், நம்ம பெண்கள் வந்து அடக்க ஒடுக்கமாக இப்படின்ற ஒரு இமேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜுக்குள்ளே நம்ம பொருந்தி போகிற ஒரு யத்தனத்தில் தான் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறோம் என்பது தான். அப்போ தான் நான் புரிஞ்சது, ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது என்னுடைய ஒரு தேர்வு கிடையாது, அப்பாவுடைய தேர்வு. ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஜேர்னி எனக்கு பிடிச்சு போய் எனக்கு அதுவும் நானும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக ஆகி போனது. என்னை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது இந்த சினிமா, என்னை எல்லோருடைய அன்பையும் பெற வைத்தது சினிமா. எனக்கு பணம் தந்தது, புகழ் தந்தது, சந்தோஷம் தந்தது. ஆனால் இது மட்டுமே நானா என்று யோசிக்க வைத்த போது இது மட்டுமே நான் அல்ல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஸ் அ பர்சன் ஐ நீடட் டு க்ரோ. ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல, யூனிவர்சிட்டிக்கு போகல, ஆனால் நிறைய படித்தேன். கிடைச்ச புஸ்தகங்களை எல்லாம் படித்தேன். நல்ல பேச்சாளர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டேன். அவர்கள் சொல்கிற உண்மைகளை நான் கேட்டேன். அவர்களுடைய சிந்தனைகளை நான் வந்து உள்வாங்கிக்கிட்டேன். மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது, மற்றவர்களை நீ எப்படி பார்ப்பது, நீ அவர்களுக்கு எப்படியாக இருக்க வேண்டியது, நீ உன் மொழி என்ன, உன்னுடைய இருப்பு என்ன, உன்னுடைய வாழ்தல் என்ன என்பதை எனக்கு தெளிவாக கொண்டு வந்தது வந்து வாசிப்பு. அதுக்கு நான் வந்து
முதல் கண் நன்றியை என் கமல்ஹாசன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப சொல்லுவார், புத்தகங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னது. அவர் சொன்னதுனால தான் என்னுடைய வாசிப்பை நான் ஆரம்பித்தேன். அங்கேருந்து அப்படியே போச்சு. அப்பாவுடைய ஒரு சின்ன லைப்ரரியும் இருந்தது. அந்த லைப்ரரியிலேருந்து எனக்கு கிடைச்ச நிறைய நூல்கள் மூலமாக கூட நான் என்னுடைய வாசிப்பு அப்படின்றது நிறைய பரந்த வாசிப்பாக மாறினது. அந்த பரந்த வாசிப்பு மனிதர்களை புரிந்து கொள்ள, என்னை நான் புரிந்து கொள்ள உதவியது அப்படின்றது தான். அதனால தான் எப்பொழுதுமே நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருங்கள், உங்களுடைய அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல பாருங்கள். உங்களுக்கு உங்கள் அப்பாவால், உங்கள் பெற்றோர்களால் நீங்களே ஒரு நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா என் பையன் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும்னு தான் அங்கே போனான், யூஎஸ்க்கு போனான், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் இயர்லேயே அவனை ஆர்ட் ஹிஸ்ட்ரி படிக்க வச்சாங்க, ரஷ்யன் லிட்ரேச்சர் படிக்க வச்சாங்க. ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டை ஏன் இப்படி படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது எனக்கு. ஆனால் அதனுடைய என்னன்னா, இதில் தான் அவங்க போகணும்னு அவங்க விருப்பப்படுறாங்களா? அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பது. ஒருவேளை சயின்ஸை விட்டுட்டு அவங்க ஆர்ட்டுக்குள்ளே போகலாமே, லிட்ரேச்சருக்குள்ளே போகலாமே, அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்ப்பது. ஆனால் அவன் என்னமோ வந்து சயின்ஸில் தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது, நான் வந்து எல்லாரையும் சிகிச்சை பண்ணுற ஒரு டாக்டராக இல்லை, நான் வந்து ரீசர்ச்குள்ளே போகிறேன் அப்படின்னு. ஸோ இப்படியான வாய்ப்புகளை நாம் நமக்கு அளித்து கொண்டிருக்கிறோமா, நம் குழந்தைகளுக்கு அளிக்கிறோமா அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லோருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதுமே எதையும் பொறுத்து கொள்ள தேவையில்லை என்பது மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அழுத்தம் அளிக்கக்கூடிய எதுவாக இருப்பினும் அன்றைய இரவு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு, எனக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளோ அழுத்தமாக இருக்குது, இந்த அழுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு 1 2 3 4 இன்றைக்கி நடந்தது நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும். இதனால தான் எனக்குள்ளே வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுது, ஒரு கவலை ஏற்படுகிறது, அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு படுத்துக்கங்க, நல்லா தூங்க முடியும். என்னை எப்போவுமே கேட்பாங்க, ஏன் இப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க அப்படின்னு. சின்ன வயசில் எனக்கு பசி தெரியும், பசிச்சு சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கேன் நான் 5-6 வயசில். தூங்கிறதுக்கு சரியான இடம் கிடைக்காம அப்படியே சுருண்டு படுத்திருக்கேன். அந்த மாதிரியான அடுத்த மாதம் எப்படி இருக்கும், நமக்கு என்ன வருவாய் இருக்கிறது என்று தெரியாமல் என்னுடைய அப்பா பயந்ததை நானும் சேர்ந்து தான் சுமந்தேன். அந்த நாட்களோடு ஒப்பிட்டால் எதுவுமே பெரிய விஷயமாக எனக்கு படாது. அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா எதையும் தாண்டிடலாம் அப்படின்னு அந்த பகுதி எனக்கு வந்து வாழ்க்கை காமிச்சது. எல்லாம் கடந்து போகும் அப்படின்றது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்தல். எல்லாமே கடந்து போகும். மிக மிக முக்கியமாக என்னதென்றால், உங்களால் எதிர்கொள்ள முடியாதது எதுவும் இல்லை என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இழப்புகள் நடந்திருக்கு, அந்த இழப்புகள்னால ஏற்பட்டிருக்கிற வேதனைகள் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அவை அனைத்தையுமே எதிர்கொள்வதற்கு எனக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. அந்த தைரியம் எனக்கு கொடுத்தது யாருன்னா, இந்த இயற்கைன்னு சொல்லலாம், என்னுடைய அம்மா தன்னுடைய எனக்கு உணர்த்தின ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினச்சது தான் இதுவரைக்கும் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் வந்து பார்க்கும்போது, ஆஸ் அ ஃபில்ம் ஆக்ட்ரஸ் என்னுடைய பயணம் திருப்தியாக இருக்கிறதா? மிக மிக திருப்தியாக இருக்கிறது. உங்களுடைய பார்வைகளில் வேண்டுமானால் நான் வந்து எத்தனையோ தமிழில், உங்களுக்கு வந்து என்னுடைய மலையாள படங்கள் தெரியாது, மலையாள படங்கள் டெஃபினெட்லி வந்து த பெஸ்ட், தே brought out த பெஸ்ட் இன் மை ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஆனால் தமிழில் எனக்கு கிடைச்சிருக்கிற மிக சொற்பமான கதாபாத்திரங்கள் தான். ஆனால் அந்த மிக சொற்பமான கதாபாத்திரங்கள்
என்றென்றும் நினைவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். அதுக்கு நான் வந்து நன்றியோடு இருப்பேன். அந்த இயக்குனர்கள் பாலு மகேந்திரா அவர்கள், கமல் சார், சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் சார், பாக்யராஜ் சார், இந்த மாதிரி என்னை நம்பி சில கேரக்டர்ஸை என் கையில் ஒப்படைச்சு என்றென்றைக்குமே அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என்னை வந்து உங்களுக்கு அழுத்தியிருக்கிறாங்களே, அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதை நான் வந்து எப்போவுமே பெருமையோடு நினச்சி பார்க்குறேன். நன்றி உணர்வோடு எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது தெலுங்குல வந்து எனக்கு அற்புதமான கதாபாத்திரங்கள். அம்மா அப்படின்னா வெறும் அம்மா தானே கிடையாது. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கிறது, அந்த அம்மா எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு சீனில் தான் நான் வந்திருப்பேன். என்னுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது, எனக்கே பிடிச்சது வந்து என்னுடைய வாய்ஸ். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த ஒரு சீனில் நான் நடித்தது, எத்தனையோ சீனில் நடித்ததை விட இந்த ஒரு சீனில் நான் நடித்தது தான் இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், மிக 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 முக்கியமான ஒரு புள்ளியில் என் தோளில் ராகுல் ரவீந்திரா என்கிற அந்த இளம் இயக்குனர் என் தோளில் அதை வைத்து விட்டார். அந்த பாரத்தை வைத்து, மேம் உங்களால் முடியும், நீங்கள் இதை சொல்ல முடியும் அப்படின்னு. அந்த பாரம் என்னால் எப்படி தாங்க முடிஞ்சது அப்படின்னா, அது என்னுடைய கதை. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பெண்களுடைய கதை. நிறைய பெண்கள் அந்த அழுத்தத்தை, அந்த இறுக்கத்தை எப்படி களைவதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளேயே ரோல் பிளேயிங்லேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் யாருன்னா, இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போனீங்கன்னா உங்கள் அம்மாவுக்குள்ளே தெரிவாங்க, உங்கள் பாட்டிக்குள்ளே தெரிவாங்க, உங்கள் அத்தைக்குள்ளே தெரிவாங்க, உங்களுடைய சித்திக்குள்ளே தெரிவாங்க, சில நேரத்தில் உங்களுடைய சகோதரிக்குள்ளே தெரிவாங்க, உங்கள் வைஃப் கிட்ட கூட அது தெரியும். ஏன் அப்படி செய்கிறோம் அந்த பெண்ணை என்பதை இந்த சமூகத்தை சிந்திக்க வைத்து விட்டால் அதுதான் ஒரு நல்ல கலைப்படைப்பு அல்லவா? அப்படி வந்து எனக்கு இன்றைக்கு கிடைத்து கொண்டிருக்கிற கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, நவ் ஐ சூஸ். எனக்கு சேலஞ்சிங்காக, எனக்கு என்கரேஜிங்காக ஏதாவது பட்டதுன்னா மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்ற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நடிகையாக இந்த சமூகத்தில் தொடர்ந்து இயங்குவது அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் கிடைக்கின்ற அந்த இடம் வேற, நடிகைகளுக்கு கிடைக்கின்ற இடம் வேற. சில இடத்துல மட்டும்தான் வந்து எங்களை ரொம்ப புகழ்ந்து ரொம்ப அன்போடு அரவணைக்கிறது. இப்போ சோஷியல் மீடியாவில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குற ஒரு சலுகையினால் என்ன பண்ணுவாங்கன்னா, தரக்குறைவாக பேசுறது, இப்போ பாடி ஷேமிங் பண்ணுறது, கிழவி அப்படின்னெல்லாம் சொல்கிறது. இது வந்து எந்த இடத்துலேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெண் அப்படின்னா அவளுடைய உருவத்தை தான் வந்து கவனிக்கிற ஒரு இடத்துலேருந்து ஏற்படுது. ஒரு பெண்ணை பார்த்துட்டா அவங்க அழகாக இருக்காங்க, அழகாக இல்லை, குண்டாக இருக்காங்க, குண்டாக இல்லை, கருப்பாக இருக்காங்க, இல்லை வெள்ளையாக இருக்காங்க. இது எல்லாம் தான் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே இல்லை அவங்கள மதிப்பீடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோம். அது ரொம்ப அதிகமாக நடிகைகளுக்கு அதிகமாக இருக்குது. பட் அப்படி கிடையாது இல்லையா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விண்வெளியில் ஆராயிறவங்கெல்லாம் வந்து பெண்கள் இருக்காங்க. அப்போ அறிவுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த சமூகம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பெண்களை பற்றியும் பெண் நடிகர்களை பற்றியும் நினச்சிட்ருக்கு அப்படின்றது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு இந்த காலகட்டத்தில் போனாலும் கூட என்ன கேட்பாங்கன்னா, இவங்களோட நடித்தது, இந்த ஹீரோவோட நடித்தது, இவங்களோட நடித்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நடிகர்கிட்ட எப்போவாது கேட்டிருக்கீங்களா, ரோஹிணியோட நடித்தது எப்படி இருக்குது அப்படின்னு? இல்லை நயன்தாராவோட நடித்தது எப்படி இருக்குது?
இல்லை அந்த படத்தில் நடிச்சிருக்கிற பெண் நடிகரோட நடித்தது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஏன் ஒரு கேள்வி வைக்கிறதே இல்லை அப்படின்ற கேள்வி எப்பவுமே எனக்கு எழும். நாங்கள் திறமையானவர்கள், அறிவுள்ளவர்கள். அதனால் என்ன செய்கிறோம் என்றால் உங்களை அறிவுள்ளவர்கள் என்று உங்களை நம்ப வைத்து விடுகிறோம். ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இப்போதான் நிறைய பேர் வெளியே வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் இப்போ வந்திருக்கு. அந்த தைரியம் வர்றதுக்கு பெண்கள் எந்த அளவுக்கு காரணமோ ஆண்களும் அதே அளவுக்கு காரணம். நிறைய ஆண்கள் பெண்களினுடைய திறமையை, அவங்களுடைய அறிவை கொண்டாடுறாங்க. நீங்கள் முன்னாடி போய் பேசுங்க அப்படின்னு எங்களை முன்னிறுத்துறாங்க. அதுவுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சில பேரினுடைய கண்ணோட்டம், அது சில பெண்களுக்கும் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கடுமையாக நான் நினச்சிருக்கேன். என்னுடைய ஒரு சின்ன வயசுலலாம் நடிகை அப்படின்னாலே அது ஏதோ ஒரு செய்யக்கூடாத தொழில் மாதிரி நினைப்பாங்க. நடிகையாக இந்த சினிமாவுக்குள்ளே வர்றது நிறைய குடும்பங்களில் அது வரவேற்கவே இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா குடும்பங்கள்லேயும் அவங்க அதை கொண்டாடுறாங்க. எங்கள் பொண்ணை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா படித்தவர்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கான காரணம் ஏன் ஏற்பட்டதுன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 90s லேட் 90ஸ்லேருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம், 2000லேருந்து கூட ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம். நிறைய பேர் ஒரு சமத்துவத்தை இந்த செட்டிலெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ், விமன் டெக்னீஷியன்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பெண்களும் அதுக்கு தயாராகி வந்தாங்க. சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக இருக்கட்டும், சவுண்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கலாகவும் நிறைய பெண்கள் புழங்க ஆரம்பித்ததும், அவர்களுடைய திறமையை மதிக்க ஆரம்பித்ததும் இந்த ஒரு டயலாக், இந்த ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் அது தொடர்ந்தபடியே தான் இருக்குது அப்படின்றத நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உங்களுடைய மொழியை கொஞ்சம் கவனித்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்பொழுதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம மொழி கூட பெண்ணுக்கு ஒரு விதத்தில் அவளுக்கு ஒரு சட்டகத்துக்குள்ளே அவளை ஒடுக்கி விடத்தான் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நிலவே மலரே மலர் போன்று மென்மையானவள் அப்படின்னு. இல்லைங்க, நாங்களும் சூரியன்கள் தான், நாங்களும் கத்தி எடுத்தால் வீரச்சிகள் தான், நாங்களும் எல்லாமும் செய்பவர்கள் தான். எங்களை மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அப்படியே நீங்கள் ரொம்ப எங்களை புகழறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்களுடைய அந்த வீரியத்தை குறைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மொழியை கூட நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குற மொழியாக கொடுங்க. உங்கள் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், டே நீ பூ மாதிரி மென்மையானவளும் கூட, சூரியன் மாதிரி வெளிச்சமானவளும் கூட அப்படின்னு சொல்லி வளர்த்து பாருங்க. அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது. என்னுடைய மேடை பயணம் மிக அற்புதமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய எழுத்து பயணம் இன்னும் அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே நான் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் பலனடையும் அப்படின்னு தெரியும். அதே நேரத்தில் எனக்கு நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த சட்டகத்திலிருந்து நான் அப்படியே இறுகி போயிருக்க விரும்பவே இல்லை. நான் எதுவாக வேணுமானாலும் ஆவதற்கான ஒரு வெளியை, ஒரு சுதந்திரத்தை நான் எனக்கு அளித்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் எனக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அப்படி இருப்பதற்கான ஒரு சூழல் என்னால் அமைத்து கொள்ள முடிந்தது. எல்லோருக்கும் அப்படியான ஒரு சூழல் அமைத்து கொள்ள முடிந்தால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஷெஃப்பாக ஆகணும்னு நினைக்கலாம். எதுவுமே இல்லாமல் நான் எதுவுமே செய்ய விரும்பலை. என்னுடைய பிழைப்புக்காக ஒரு வேலையை செய்கிறேன், நிறைய பயணம் போகிறேன், அது போதும். அதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு இலையை போல, ஒரு மரத்தை போல, ஒரு காய் கனியை போல அப்படி வாழ்ந்து அப்படியே உதிர்வதற்காகத்தான் நாம் இங்கே பிறந்திருக்கிறோமே தவிர ஒரு ராக்கெட் கட்டுறதுக்கோ, ராக்கெட் அனுப்புறதுக்கோ, பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறதுக்கோ, இல்லைன்னா எதேதோ
போர்களை புரியறதுக்கோ நாம் இங்கே பிறக்கலை அப்படின்றது இந்த மானுடம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மானுடத்தினுடைய இந்த புரிதலில் தான் இருக்குது. நாம் இந்த எனர்ஜியை, இந்த பூமி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி, திஸ் இஸ் அன் எனர்ஜி, திஸ் இஸ் அன் எனர்ஜி அண்ட் எவ்ரிதிங் இஸ் அன் எனர்ஜி. இந்த ஒரு கர்டன் ஒரு எனர்ஜி. இது இந்த கர்டன் தயாரிப்பதற்காக என்னென்ன மூலப்பொருட்கள் யார் யார் கொண்டு வந்திருந்தாங்க, யாருடைய உழைப்பில் இந்த பூமி நமக்கு கொடுத்துருக்கிற பருத்தி அதிலிருந்து கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது எந்த அளவுக்கு நாம் யூஸ் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய, திடமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ மழை பெய்யுது, இப்படி இருந்ததா முதல்ல? காலநிலை மாற்றம் எதற்காக ஏற்படுகிறது? இப்படியெல்லாம் மனிதர்களும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே தான் இந்த பூமியில் நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு தகுதி இருக்கிறவங்களா நம்ம இருப்போம். இதைத்தான் வனப்பேச்சு அப்படின்ற எங்கள் நாடகத்தில் நாங்கள் உறக்க சொல்லியிருக்கோம். இந்த பகுதியின் மூலமாக, கலாட்டா பிங்கின் மூலமாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைத்தது இந்த விஷயங்கள் தான். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Let's go holidays. Travel beyond boundaries.